சார் ஆச்சு? உங்களுக்கு என்ன பிரச்சனை? காற்று பலமாக அடிக்குதுயா, அப்புறம் வாந்தி வருதுயா, ஒரே இருமல்யா. ஒரு இருமல் ஏயா வர? ஒரு 10 இருமல் 11 இருமல்லாம் செஞ்சு விடலாம். நீ என்ன ஒரு இருமலுக்கு வந்துட்டு இருக்க? சரியா, சரி ஒழுங்கா சொல்லுங்க உங்க பிரச்சனை என்னன்னு. காற்று அதிகமாக வருதுயா. எங்க இருந்து காத்து வருது? ஜன்னல்ல இருந்தா இது கதவுல இருந்தா? எதுவுமே அடிக்காமல் படுப்போயா. அடைக்காம ஏன் படுக்கிறேன்? அடைச்சிட்டு படியா. 2 வேளைக்கு மாத்திரை தரேன், வாந்திக்கும் இருமலுக்கும். நீ அதை போட்டுட்டு வந்து 4 நாள் கழிச்சு வந்து சொல்லு எப்படி இருக்குன்னு. சீட்டை போட்டு கூட்டி விட்றியா? என்னமோ செய்யும், வீடு தான். நான் என்ன சொல்றது உனக்கு? நீ தானே டாக்டர் ஐயா. நான் ஒன்றும் கொத்தனார் இல்லையா வீடு கட்ட சொல்றதுக்கு. எங்கே போய் மாத்திரை வாங்குது? இந்த அவன்கிட்ட கொடுங்க, வாங்கி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பேஷண்ட்டை கூப்பிட்டு வாங்கம்மா. நீங்களா பிரஜேஷா? என்னாச்சு சார்? காட்டாவும் வருது சார், அடிக்கடி ஃபீவரும் வருது சார். ஓகே, 2 வேளைக்கு மாத்திரை தரேன். சரி ஆமாம், எங்கேருந்து காற்று வருது? சார் பின்னாடிந்து வருது சார் காற்று. சரி அதுக்கும் மாத்திரை தரேன். வேற என்ன பிரச்சனை சொன்னீங்க? சார் பின்னாடி காற்று வருது சார், நிப்பாட்ட முடியல சார், வந்துக்கிட்டே இருக்கு சார். அது தயா மாத்திரை தரையா? இங்கெல்லாம் விட்டுட்டு இருக்காதையா. உங்களை மாதிரி பேஷண்ட் வர்றதுனால தான் டாக்டரான நாங்கள் லூசு பூடிச்சு சுற்றிட்டு இருக்கோம். இதேம்மா உங்களை இங்கேருந்து கூட்டு போமா. இங்கே இருக்கிற பேஷண்ட்டையும் மயக்கம் போட்டு வச்சு வாடா. வாடா. நீ என்ன தெரியுமா போற? வெயிட்டிங் ஹால் இருக்குல்ல, அங்கே போய் போடு. எல்லாம் மயக்கம் போட்டு விழுவாங்க. எல்லாத்தையும் என் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்கிட்டு நான் கோடீஸ்வரன் ஆகிறேன். போ அங்கே போய் போடு. வாடா. என்னைய மயக்கம் அடிச்சிடாதரா, அங்கே போய் போடுறா. நீ காலையில இப்படி ஒரு பேஷண்ட் வந்து இந்த நாள் ஃபுல்லாக எப்படி போகணும்னு தெரில. அப்போ சாப்பிட்டு வந்துடுறேன்.